शिव 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 शिवमयमे அன்பின் பெருகே சிவமயமே ஆனந்த வெள்ளமே சிவமயமே இனிய மொழிதலே சிவமயமே ஈகையின் சொற்களே சிவமயமே சிவ 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 சிவமயமே. சச்சிதானந்தபுரம், முத்துத்தாண்டவநல்லூர், ஆனந்தக்கூத்தனூர், சைவமுதூர், தென்புலியூர், குயின்குடி, சித்தர்வாசம், செண்பகப்பொழில் சிவமணவூர், சப்தமாதரூர், சித்திர மூலஸ்தானம், மயிலைக்குடி, பலாலிங்கப்பாடி, வசந்தக்குடி, கோசிகை, இப்படி 15 சிவாலயங்களையும் நீங்க தரிசிக்கணும்னா நேர தென்காசிக்கு போகணும். இன்னைக்கு திருத்தல தரிசனத்துல தென்காசி தான் நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய கோவில். புராணங்கள்ல தென்காசிக்கு இத்தனை பேர் இருக்கு, இத்தனையும் ஒரே கோவில் தான். வடநாட்டுல உள்ள காசியில மரணம் அடைஞ்சா முக்தின்னு சொல்வார்கள் இல்லையா, ஆனா இந்த தென்காசியில பிறப்பார், இருப்பார், இறப்பார், எல்லாருக்குமே முக்தி அப்படின்னு நூல்கள்லாம் சொல்கிறது. எத்தனையோ மன்னர்கள் கோவில் கட்டியிருக்கலாம், கோபுரங்கள் எழுப்பியிருக்கலாம், ஆனா இந்த தென்காசி கோவிலை கட்டின பராக்கிரம பாண்டியன் ஒரு சிறந்த கவிஞர். அதுவும் குடமுழுக்கு விழாவில பாடல்கள் எழுதி அவற்றை கோவிலினுடைய கல்வெட்டுல பொறிச்சு வச்சிருக்கானா என்ன சாதாரண விஷயமா? மனத்தால் வகுக்கவும் எட்டாத கோயில் வகுக்க முன்னின்ற எனைத்தான் பணிக்குண்டநாதன் தென்காசியை என்றும் மண்மேல் நினைத்து ஆதரம் செய்து தங்காவல் பூண்ட நிருபரு பதம் தன்னை தாழ்ந்து இறைஞ்சே தலைமீது யானும் தரித்தனே தலைமீது யானும் தரித்தனே. இந்த தென்காசி கோவிலுக்கு பணிகள் பண்ணி காவலாக இருக்கக்கூடியவருடைய பாதங்களை, இந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ணக்கூடியவருடைய பாதங்களை என் தலைமையில வச்சுக்கிறேன்னு உருகி எழுதியிருக்கான் ராஜா. ராஜானா எப்படி இருக்கணும்? அந்த மன்னனுடைய சரித்திரத்தை அடுத்தது பார்க்கலாம். இப்ப தென்காசி கோவிலுக்குள்ள நுழைவோம். தென்காசி நகரத்தினுடைய நெடுநாயகமா 4 புறமும் நீள உயர்ந்த மதில்களோட, கிழக்குல 9 நிலைகளோட, 178 அடி உயரமா வானுயர்ந்து நிற்கக்கூடிய ராஜகோபுரத்தோட கம்பீரமா காட்சியளிக்கிறது உலகம்மை உடனுரை காசி விஸ்வநாத சுவாமி கோவில். ராஜகோபுர வாசலை தாண்டின உடனே பரந்த முன்வெளி, அடுத்து திருவலக்கா மண்டபம். இந்த கோவிலினுடைய அழகையெல்லாம் அள்ளி தெரிக்கிறது இந்த மண்டபம். ரசிச்சு பார்க்கறதுக்கு நிறைய சிற்பங்கள் இருக்கு. அதை தாண்டி வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் உள்ள வீரபத்ரர் கண்ல அப்படியே அந்த கோபம் தெரியும். மன்மதன் முகத்துல காணப்படக்கூடிய காதல் தெரியும். மகாவிஷ்ணுடைய அழகிய நின்ற கோலமும், காளி தேவியினுடைய சீற்றமும், தெற்கு நோக்கிய குவித்த புருவமும், எடுத்த பொற்பாதமும் ஆகிய தாண்டவ மூர்த்திகளுடைய ஆனந்த கூத்தும், அன்னப்பறவையின் மீதமர்ந்த ரதி தேவியினுடைய ஒய்யாரமும், அகோர வீரபத்ரருடைய வீரப்பாய்ச்சலும் நம்மளை அப்படியே பரவசப்படுத்தும். மேலும் அந்த கால தமிழ் பெண்கள்லாம் எப்படி இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் அணங்குகளின் 7 உருவங்களும் இங்க இருக்கு. நாணப்பொலிவோட திலகம் தீட்டி கொள்ளக்கூடிய காட்சியெல்லாம் அந்த அந்த டிராயிங்ஸ், அந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப அபாரமா இருக்கும். மகாமண்டபத்துக்குள்ள உள்ள அனுக்ஞை பிள்ளையாருடைய அனுகிரகத்தை வாங்கி கொண்டுதான் நம்ம உள்ள போவோம். இப்ப கர்ப்பகிரகம் நோக்கி உள்ள போனானா கருவறையில காசி விஸ்வநாதர் லிங்க திருமேனியில காட்சி தர, வெள்ளி திருநேற்று துலங்க காட்சி தரக்கூடிய விஸ்வநாதருக்கு முன்னாடி நின்னா அப்படியே நமக்கு சிலிர்க்கும். வடக்கே காசி மாநகரம் சென்று விஸ்வநாதரை தரிசிக்க முடியாதவர்கள் கூட இந்த தென்காசிநாதரை வணங்கினால் போதும், 2மே ஒரே பலன்தான். ஏன் அப்படின்னா 2லும் இருப்பவர் காசி விஸ்வநாதர் தான். அது என்ன சமாச்சாரம், எப்படிமா அதுவும் இதுவும் ஒன்னாகும் அப்படின்னு நீங்க கேட்கறது பிரகாரத்துல 63 4 சப்தகன்னியர், கன்னி விநாயகர், பஞ்சலிங்கம், சாஸ்தா, மகாலட்சுமி, ஆறுமுகன், கஜலட்சுமி, சனீஸ்வரன், நவகிரகம், சண்டீசர், தனித்தனி சந்நிதிகள்லாம் இருக்கு. நடராஜர் சந்நிதியில கல்லாலான நடராஜர் திருமேனியும், சிவகாமி அம்மை, காரைக்கால் அம்மையார், மாணிக்க வாசகர் எல்லாரையும் பார்க்கலாம். இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுப்புற பாலமுருகன் சந்நிதி இருக்கு. இங்க அமைஞ்சிருக்கிற யானையும் பஞ்சபாண்டவர்கள் சிலையும் விலைமதிப்பற்ற சிற்பக்கலையினுடைய பெட்டகங்கள். அம்மனுடைய சந்நிதியில உலகம்மை 4 திருக்கரங்களோடு நின்ற கோலத்துல அருளாட்சி புரிகிறார். உலகம்மை குலசேகர பாண்டியனுடைய பொன்னா பொருந்து ஐப்பசி உத்திரத்துல
சிவபெருமான கல்யாணம் பண்ணி கொண்டதா புராணங்கள் சொல்கிறது. திருநெல்வேலியிலேருந்து 57 கிலோமீட்டர்ஸ் தான் குற்றாலம். குற்றாலம் அவசியம் பார்க்க வேண்டிய ஸ்தலம். சரி, நம்ம பார்த்தோம் அங்க போக முடியலன்னா காசிக்கு இங்க வரலாம் அப்படின்னு. பராக்கிரம காண்டியன் காலத்து சிவாலயம், காசிக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் இங்க தரிசிக்கலாம். மரங்களா செண்பகமும் பலாவும் இருக்கு. ஒரு காலத்துல இந்த பலாமரத்தினுடைய பழச்சுளைகள் லிங்க உருவத்துல இருந்ததுனால பலாலிங்கம் காய்க்கும் தென்காசி, செண்பக மலருக்கு மேவும் சிவக்குரி அப்படின்னு பழமொழி இப்ப கூட வழக்கத்துல இருக்கு. வடக்கு பிரகாரத்துல பாண்டியன் அமைச்ச காசி கிணறு இருக்கு. வெளிச்சுற்றுல சகஸ்ரலிங்கம், பராசக்தி பீடம், மீனாட்சி சொக்கர், பைரவர் கோவில்கள் இதெல்லாம் இருக்கு. கலையழகும் கடவுள் கருணையும் ரொம்ப அழகா இருக்கு இந்த தென்காசி கோவிலுக்கு. நாரதர், இந்திரன், அகத்தியம், மிருகண்டு, நந்தி, இந்திரன் இவர்கள்லாம் வணங்கின க்ஷேத்திரம் இந்த தென்காசி விஸ்வநாதர். ஆனி மாச அனுஷ நட்சத்திரத்துல வருஷாபிஷேக விழா ரொம்ப ஜாம் நடக்கும். 108 சங்குகள்ல நீர் நிரப்பப்பட்டு சங்காபிஷேகம் நடக்கும். ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல தெப்போற்சவம் ரொம்ப அற்புதமா நடக்கும். புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசி உத்திர திருக்கல்யாணம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான விழாக்கள். மாசி மாதத்துல பாண்டிய மன்னன் துவங்கிய மகப்பெரு விழா இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. திருவாதிரை நாள்ல அதிகாலையில ஆனந்த திருநடனம் நிகழும். தென்காசி தாண்டவ தரிசனம் ரொம்பவே அற்புதமானது. திருவிழா காலங்கள்ல கால் நாட்டும் போது பராக்கிரம பாண்டியனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடக்கிறது. மன்னனுடைய சிலைக்கு முதல் மரியாதை பண்ணப்படுறது. தேரோட்டத்தையும் மன்னனே துவங்கி வைக்கிறான். கோவிலை கட்டின மன்னனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக. எல்லாத்தையும் விட முக்கியமானது பராக்கிரம பாண்டியனுடைய சிவபக்தி. ஈசனை ஒரு நாள் கூட வழிபடாம சாப்பிட்டதே கிடையாதாம். அவன் நாடு முழுக்க சிவபக்தியை பரப்புறான். வருஷம் ஒரு தரமாவது காசி மாநகரத்துக்கு போவான். இத்தனை சிரமப்பட்டு மன்னன் வரானே, நாமே அவன் பக்கத்துல போய் இருக்கலாமே அப்படின்னு ஒரு நாள் சிவபெருமான் முடிவெடுத்தார். சிவபெருமான் மீது எல்லையற்ற காதல் கொண்ட மன்னன் குற்றாலம், திருமுடை மருதூர் போன்ற நிறைய கோவில்களுக்கு மண்டபம் அமைச்சான், குளங்கள்லாம் கட்டினான். திருநெல்வேலி இறைவனுக்கு அர்த்தஜாம பூஜைகள், நிபந்தங்கள்லாம் ஏற்படுத்தினான். அந்த வருஷம் காசிக்கு போறான். அப்ப வடநாட்டுல அண்டை நாட்டு போர் மேகங்கள்லாம் சூழ்ந்திருந்த நேரம். வேற்று மதத்தவர்கள்லாம் ஹிந்து கோவில்கள்லாம் கொள்ளையடிச்சு வச்சு தகர்த்திருந்தார்கள். மன்னனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு அவசர அவசரமா நாட்டுக்கு வரான் பராக்கிரம பாண்டியன். காசி விஸ்வநாதருக்கோ ஆலயத்துக்கோ எதிரிகளால ஏதாவது ஆபத்து நடந்து விடுமோன்னு கவலைப்படுறான். இறைவன் ஒருத்தர் தான், அவர் எங்கேயும் இருக்காருன்னு பயப்படுறான். ஒரு நாள் பாண்டிய மன்னன் அரச சபையில இருக்கான். அப்ப காசியிலிருந்து ஒரு ஏழை அந்தணனும் அவருடைய மனைவியும் 2 குழந்தைகளோட அங்க வந்தார்கள். வந்தவன் ராஜாக்கு திருநீர் வழங்கி ஆசீர்வதித்தான். உமக்கு என்ன குறை அந்தணரேன்னு கேட்ட உடனே, மன்னா காசியில எங்களுடைய செல்வங்கள் எல்லாமே கொள்ள போயிடுத்து, எங்க வீடும் தரைமட்டமாக விட்டது, குடியிருக்க வீடு இல்லாத எங்களுக்கு புதிய வீடு கட்டித்தாருங்கள் அப்படின்னு அந்த அந்தணன் சொல்றான். அரசனும் சம்மதித்தான். அடுத்த வினாடி அந்த அந்தணன், மனைவி, அவரோட குழந்தைகள் 4 பேரும் திடீர்னு மறைந்து விட்டார்கள். அரண்டு போனார் அரசர். அன்றிரவு அரசனுடைய கனவுல காசி விஸ்வநாதரே காட்சி கொடுக்கிறார். பராக்கிரம பாண்டியனே, உன் அரசவைக்கு வந்தது நான் தான். காசியில என் கோவில் சிதைந்து கிடக்கிறது. எனவே கங்கைக்கரையில என் கோவில் இருந்தது போல உன்னூரில் எனக்கு ஒரு கோவில் எழுப்புவாயாக. நான் இங்க குடியேற ஆசைப்படுறேன்னு சொல்றார் காசி விஸ்வநாதர். பரவசமடைந்தான் மன்னன். இறைவா, நான் பண்ண பேரு என்ன பேரு சொல்லு, நான் தங்களுக்கு ஆலயத்தை எந்த இடத்துல அமைக்கிறது அப்படின்னு கேட்க, கண் விழிச்சுப்பார். சில எறும்புகள்லாம் உன் கண் எதிர்க்க தென்படும், அவற்றை அப்படியே ஃபாலோ பண்ணின்னு போ. எறும்புகள் எங்கு போய் நிற்கின்றனவோ அங்கேயே எனக்கு கோவில் எழுப்பு என்றார். பராக்கிரம பாண்டியன் கண் திறந்தான். காரடியில நிறைய எறும்புகள் இருந்தது. எறும்பா வந்தது வேற யாருமே இல்லை, பிள்ளையார். அதனால பிள்ளையார் எறும்பு அப்படின்னு நம்ம அதனாலதான் நசுக்காம விடுவோம், குடு குடு குடுன்னு ஓடும் இல்லையா. எறும்புகள் போக போக பாண்டியனும் அப்படியே ஃபாலோ பண்ணி எறும்புகள் சிற்றாற்றங்கரையில சித்ரா நதி செண்பக வனத்துல போய் நில்ல. அங்க காசி விஸ்வநாதருக்கு பெருங்கோவில கட்டுறான் பராக்கிரம பாண்டியன். அதுதான் தென்காசி விஸ்வநாதர் கோவில். அடுத்த முறை நீங்கள் தென்காசி கோவிலுக்கு போனா வாசல்ல எறும்பு இருந்தா ஜாகிரதையா, போய் முதிச்சுல போறோம். அவர் தான், அந்த எறும்பு தான் கோவிலையே காண்பிச்சு கொடுத்தது. அவசியமாக வடக்கு பக்கத்துல இருக்கிற காசியும் தரிசிப்போம், நம்ம தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தென்காசியும் தரிசிப்போம். சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம். சிவாய பரமேஸ்வராய சந்திரசேகராய நம ஓம்.